பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி ஆகாத சம்பாசனை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நாம் ஒருவரோடு சம்பாசனை செய்யும் பொழுது, அதாவது உரையாடும் பொழுது, யாரோடு உரையாடுகிறோம், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமல் உணராமல் சம்பாஷித்தால் விளைவு நல்லதாகவும் இருக்கலாம், அது தீமையிலும் முடியலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் ஆதாம் ஏவாளை பற்றி நாம் வாசிக்கிறோம். எல்லோருக்கும் தெரிந்த கதை. சர்ப்பம் ஏவாளை வஞ்சிக்கிறது, ஒரு பெரிய பொய்யை சொல்கிறது. நீங்கள் இந்த கனியை புசித்தால் உங்கள் கண்கள் திறக்கப்படும், தேவன் உங்களிடம் உண்மையை மறைத்திருக்கிறார், நீங்கள் தேவ தூதருக்கு ஒப்பாக ஆவீர்கள், நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள் என்று ஒரு பொய்யை சொல்கிறான். சாத்தானுடைய வஞ்சனைக்கு ஏவாளும் இடம் கொடுத்து அந்த கனியை இச்சித்து ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அதை பறித்து புசிக்கிறார். புசித்ததும் கண்கள் திறக்கப்படுகிறது. புசித்தது மாத்திரமல்ல, ஆதாமுக்கும் கொடுக்கிறார். ஆதாமும் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அதை வாங்கி புசிக்கிறார். இருவரும் வார்த்தையை மீறி பாவத்தில் வீழ்ந்து விடுகிறார்கள். மாலையில் அந்த குளிர்ச்சியான வேளையிலே எப்பொழுதும் போல தேவன் வருகிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து மரத்தில் போய் ஒளிந்து கொள்கிறார்கள். அவர்கள் பாவத்தை அறிந்த தேவன் தோட்டத்திலிருந்து அவர்களை விரட்டி விடுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், அதாவது ஆத்தும மரணம். தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்த உறவு அந்த நாளிலே துண்டிக்கப்பட்டது. இதுதான் ஆகாத சம்பாசனையின் விளைவு. நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆக நமக்கு முன்பாக மரணமும் ஜீவனும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எது நமக்கு தேவை என்பது நம்மளுடைய வாயின் வார்த்தை தான் முடிவு செய்கிறது. நமக்கு மரணம் வேண்டுமா, ஜீவன் வேண்டுமா, எந்த கனி வேண்டும் என்பதை உணர்ந்து சம்பாசனை செய்வோம். கர்த்தரோடு சம்பாசித்தால் நிச்சயம் நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் உண்டு.